தேவையான எல்லாம் காணிக்கைகளை சேகரிக்கும்படி சொன்னார். அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தங்களை நாம் பார்த்தோம். அதாவது காணிக்கை என்பது பொருள் அல்ல, நாம் நம்மையே கொடுக்கத்தக்கதான சில காரியங்களை நாம் தியானித்தோம். அதுக்கு பிற்பாடு 26ஆம் அதிகாரத்துல கடந்த நாட்களிலே இந்த பரிசுத்த ஸ்தலமும் மகா பரிசுத்த ஸ்தலமும் மூடி இருக்கிறதான அந்த திரையை குறித்து பார்த்தோம். அதனுடைய ஒவ்வொரு ஆவிக்குரிய அர்த்தத்தையும் பார்த்தோம். இன்னைக்கு 27ஆம் அதிகாரத்துல நாம் வெங்கல பலிபீடத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். சரி, முதலாவதாக நம்ம எதை குறித்து தியானித்தோம்? உள்ள இருக்கிற காரியத்தை குறித்து தியானித்தோமா, இல்லைன்னா வெளியில இருக்கிற காரியத்தை குறித்து தியானித்தோமா? அதாவது திரை இங்க இருக்குது, பரிசுத்த ஸ்தலம் மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்குது, வெங்கல பலிபீடம் இங்க இருக்குது இங்க. அப்போ எங்க இருந்து பார்த்தோம்? நாம் உள்ள இருந்து பார்த்தோம். அப்போ அதாவது தேவனுடைய கிரியை எப்படி இருக்கும் என்றால் உள்ள இருந்து வெளியில இருக்கும். அதாவது நம்மள காணப்படுறதான மாற்றங்கள் உள்ள இருந்து வெளியில இருக்கும். அதாவது சில காரியத்துல தேவன் நம்மை ஒப்பு கொடுக்க சொல்லுகிறதான காரியத்துல நாம் ஒப்பு கொடுக்க முடியாதபடி நாம் தடுமாறுகிறோம். ஏதாவது இருந்தால் நாம் சுய கட்டுப்பாட்டோ இல்லாவிட்டால் நம்மை நாமே வருத்தி கொண்டோ அப்படி அல்ல, மாற்றங்கள் உள்ள இருந்து வரணும். அதாவது ஒரு காரியத்துல வெறுப்பு வர வேண்டும் என்றால், வெறுப்பு வரவில்லை என்றால், ஆண்டவரே இந்த இருதயத்துல ஏன் இந்த வெறுப்பு வரல அப்படின்னு சொல்லி இருதயத்துக்குள்ளே மாறுதல் கொண்டு வர முடியாது. நம்ம ஆண்டவரிடத்துல ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் செய்கிறதான கிரியை எல்லாமே உள்ள இருந்து ஆரம்பிக்கிறதா இருக்கும். முதலாவதாக உள்ள ஒரு மாறுதல், அதற்கு பிற்பாடு உள்ள இருந்து வெளியில அந்த மாறுதல் காணப்படும். வாசிக்கலாம் 27ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். சரி, பொதுவாக இந்த காரியத்தை நாம் முற்றிலுமாக பார்க்கலாம். அதாவது ஆசரிப்பு கூடாரம் இங்க இருக்கிறது. இங்க ரூபன், சிமியோன், காத் கோத்திரங்கள் இங்க இருக்கும். மற்ற 3 கோத்திரம் இங்க இருக்கும், மற்ற 3 கோத்திரம் இருக்கும், இங்க 3 கோத்திரம் இருக்கும். அதாவது ஆரோன், இதுக்கு பிற்பாடு இங்க இவ்வளவு இடைவெளி இருக்குல்ல, இங்க ஆரோனுடைய குடும்பத்தார், லேவி குடும்பத்தார், லேவி கோத்திரம் வாசம் பண்ணுகிறதான அவர்களுடைய கூடாரம் காணப்படும். அதற்கு பிற்பாடு உள்ள இந்த ஆசரிப்பு கூடாரம் காணப்படும். இது எதை குறிக்கிறது என்றால், நம்முடைய ஜீவியத்துல மத்தியில தேவன் இருக்க வேண்டும். தேவன் நடுவாக வைத்து நாம் வாசம் பண்ணுகிறவர்களா இருக்கணும். நம்முடைய ஜீவியத்துல மைய பொருளாக ஆண்டவர் இருக்க வேண்டும். நிறைய பேருடைய ஜீவியத்துல என்ன காணப்படுகிறது என்றால், சுயத்தை வைப்பாங்க, இல்ல குடும்பத்தை வைப்பாங்க. எதை நாம் மைய பொருளாக வைக்கிறோமோ நாம் அவர்களுக்காக ஜீவிக்கிறவர்களாய் காணப்படும். அதனால நம்முடைய ஜீவியத்துல மைய பொருள்ல தேவன் காணப்பட வேண்டும். தேவன் விரும்புகிறதும் இதுதான். நான் உங்கள் மத்தியில வாசம் செய்வேன் என்றால் நான் மத்தியில இருப்பேன், நீங்க எல்லாரும் எனக்காக இருப்பீங்க என்பதை தான் தேவன் எதிர்பார்க்கிறதான காரியம். அதுக்கப்புறம் இந்த ஆசரிப்பு கூடாரத்துல 3ஆக பிரிக்கப்படுகிறது. ஒண்ணு பரிசுத்த ஸ்தலம், இது பிரகாரம், இது பரிசுத்த ஸ்தலம். இவ்வளோ இங்க உடன்படிக்கை பெட்டி இருக்குல்ல, இது மகா பரிசுத்த ஸ்தலம். இது எல்லாம் அதாவது நம்முடைய லெக்கை எங்கவா இருக்கும் வேண்டும் என்றால், இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல நாம் வாசம் பண்ணுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இது வெளியில இருந்து காணப்படக்கூடாது, ஆனால் இதற்கு உள்ளாக இருக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இப்ப இதற்குள்ளாக வாசம் செய்ய வேண்டும் என்றால் எது வழியாக வாசம் செய்ய வேண்டும்? வாசல் வழியாக வாசம் செய்ய வேண்டும். அதை குறித்து நாம் பிற்பாக தியானிக்கலாம். சரி, முதலாவதாக இன்னைக்கு நாம் வெங்கல பலிபீடத்தை குறித்து இருக்கிறோம். இந்த வெங்கல பலிபீடத்தை குறித்து பார்க்கும்போது முதல் காரியமாக வேதத்துல முதல் பலி செலுத்தினது யாரு? யார் முதல் பலி செலுத்தினா? கடைசியில பார்க்கலாம். சரி, வேதத்துல இதுதான் முதல்ல பலிபீடமா? இல்ல, இதுக்கு முன்னால பலிபீடம் இருக்குது. ஆபேல் பலியிட்டு இருக்காரு, நோவா பலியிட்டு இருக்காரு, ஆபிரகாம் பலியிட்டு இருக்காரு, ஈசாக்கு, யாக்கோபு, மோசே பலியிட்டு இருக்காரு. இதுக்கு முன்பாக தேவன் எங்கேயாவது பலிபீடம் கட்ட சொன்னாரா? மறந்துட்டீங்களா? 20ஆம் அதிகாரத்துல மோசேட்ட ஆண்டவர் ஒரு பலிபீடம் கட்ட சொன்னாரு. கல்லால அந்த பலிபீடம் இருக்க வேண்டும். அது மணல் இருக்கக்கூடாது. மனிதன்
அதுல எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணக்கூடாது. அதுல மனுஷனோட கைப்படாத கல்லால என்ன செய்ய வேண்டும், நீ ஒரு பலிபீடம் கட்டுவாய் என்று 20ஆம் அதிகாரத்துல 25வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இப்போ எத்தனையோ பொருள் இங்க இருக்கும்போது இந்த பலிபீடம் ஏன் இங்க இருந்தது இருக்கு, பிரகாரத்துல ஏன் இருக்குது? இது பரிசுத்த ஸ்தலத்துல இல்ல, மகா பரிசுத்த ஸ்தலத்துல இல்ல, இது பிரகாரத்துல இருக்குது. இது என்னென்றால் பலி செலுத்தும் போது என்ன காணப்படும், தீ எரியும், அக்னி எரியும். அப்போ கேர்டன் அது இதெல்லாம் இருக்கிறது இது கிடையாது. இன்னொன்னு புகை அதிகமாக எழும்பும், அதுல வெக்க அதிகமாக காணப்படும். அதனால அது ஓப்பனான இடத்துல காணப்படுகிறது. இதுக்கான ஆவிக்குரிய அர்த்தங்களும் இருக்கு, அதை பிற்பாடு பார்க்கலாம். சரி, இந்த 27ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கிறது 5 என்கிறதான ஒரு நம்பர்ல இருந்து ஆரம்பிக்கிறதா காணப்படுகிறது. இந்த 5 எதை குறிக்கிறது? வேதத்துல 5 5ஆம் நம்பர் 5 எதை குறிக்கிறது? ஏதாவது ஒரு கெஸ் இருக்குதா? வாசிக்கலாம். என்னாகமம் 3ஆம் அதிகாரம், அதுல 46வது வசனமும் 47வது வசனமும். என்னாகமம் 3ஆம் அதிகாரம் 46 47. அதாவது எவ்வளவு இஸ்ரேல் ஜனங்கள் இருக்கிறார்களோ இஸ்ரேல் ஜனங்களையும் தொகையிட வேண்டும், லேவி கோத்திரத்தாரையும் தொகையிட வேண்டும். இஸ்ரேல் ஜனங்களுக்கு லெக்கைக்கு கணக்காக லேவியர்கள் இருக்க வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்துல அங்க சொல்லப்பட்டிருக்கிறது என்ன செய்ய வேண்டும் என்று. போதும். அதாவது ஒவ்வொரு தலைச்சனுக்கும், அதாவது சேஷ்டபுத்திரனுக்கும் எத்தனை சேக்கல்? 5 சேக்கல். 5 சேக்கலை கொடுத்து அதை என்ன செய்யணும், மீட்கணும். அப்ப மீட்கிறதுக்கு என்ன கொடுக்கப்படுகிறது? 5 சேக்கல். அப்போ மீட்பு எந்த நம்பர்ல இருந்து வருது? 5 நம்பர்ல இருந்து. சரி, இதே 5 இன்னொரு இடத்துலயும் சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியாகமம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. யாராவது ஒருவன் பாவம் செய்து சம்பாதித்ததான, அதாவது மற்றவனுக்கு துரோகம் செய்து ஏமாற்றி வஞ்சித்து சம்பாதித்தது உண்டானால் அதை திருப்பி கொடுக்கும் போது அதுல 5ல் 1 பங்கை கூட சேர்த்து கொடுக்கும் போது இவனுக்கு அதுல இருந்து நிவர்த்தி உண்டாகும். அதனாலதான் சகேயு அநியாயமா வாங்கும் போது அந்த தொகையை மாத்திரம் கொடுத்தானா, இல்லாவிட்டால் இன்னும் கூட சேர்த்து கொடுத்தானா? கூட சேர்த்து கொடுத்தான். ஏனென்றால் அப்பொழுதுதான் மீட்பு வந்து. அப்படி கொடுக்கும்போது இயேசு சொன்னது என்ன? இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று. அப்போ ரட்சிப்பு எதுல இருந்து வருது? 5வது நம்பர்ல இருந்து வருகிறதாய் காணப்படுகிறது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18 19 சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் விலையேற பெற்ற ரத்தத்தினால நாம் என்ன செய்யிருக்கோம்? மீட்கப்பட்டுக்கிறோம். இப்போ இந்த விலையேற பெற்ற ரத்தம் எங்க நமக்கு கிடைக்குது? விலையேற பெற்ற ரத்தம் சிலுவையில், அதாவது இந்த பிரகாரத்துக்குள்ள வந்த உடனே அவர்களுக்கு முன்பாக காணப்படுகிறது என்ன? இந்த வெங்கல பலிபீடம். அதாவது ஒருவன் பிரகாரத்துக்குள்ள போனா முதல்ல அவன் கண்ணுக்கு தெரிகிறது என்னது? இந்த வெங்கல பலிபீடம். அதே போல இந்த துவாரத்துக்குரிய காரியத்தை நான் சொல்றேன், இது சுவிசேஷத்தை குறிக்கிறது. சுவிசேஷத்தை குறிக்கிறது. இங்க வெளியில எவ்வளவு கிட்ட போனாலும் உள்ள போக முடியாது. பரிசுத்த ஸ்தலத்திலேயோ மகா பரிசுத்த ஸ்தலத்திலேயோ போக கூட முடியாது. இங்க வர வேண்டும் என்றால் இந்த சுவிசேஷ வழியாய் வர வேண்டும். வந்த உடனே முதல்ல காணப்படுகிறது வெங்கல பலிபீடம். அது கிறிஸ்துவை குறிக்கிறது. அது அதனுடைய அளவு என்னவென்றால் 5 முழ நீளமும் 5 முழ அகலமும் சொல்லப்படுகிறது. அது கிறிஸ்துவை குறிக்கிறது. வெங்கலம் என்பது பைபிள்ல எங்கெங்கெல்லாம் வெங்கலம் வருதோ அது நியாய தீர்ப்பை குறிக்கிறதாய் காணப்படுகிறது. நாம் தங்கத்தை கொடுத்து கடந்த முறை பார்த்தோம், அது தேவனுடைய திவ்ய சுபாவத்தை குறிக்கிறது. இங்க வெங்கலம் என்கிறது இயேசு கிறிஸ்து நமக்காக நியாயம் தீர்க்கப்பட்டார் அப்படிங்கிறதை சுட்டி காட்டுகிறதாய் காணப்படுகிறது. இத ஏன் இவ்வளவுக்குள்ள எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படி என்றால், கிறிஸ்து அப்படின்னு சொல்லும் போது 2 கிறிஸ்து இருக்குது. ஒண்ணு ஆசீர்வதிக்கிற கிறிஸ்து, அதாவது கானா ஊர்ல தண்ணீரை ரசமாக மாட்டின கிறிஸ்து, அது 5 அப்போ 2 மீன் 5000 பேருக்கு கொடுத்த கிறிஸ்து, வியாதியை குணமாக்கிய கிறிஸ்து, அசுத்தாவிய துரத்தினதான கிறிஸ்து, அது இருக்கும்போது இந்த கிறிஸ்துவ கிட்ட யாராவது நீங்க வேண்டான்னு சொன்னாங்களா? அவர் எங்கெங்கெல்லாம் போனாரோ ஒரு திரள் கூட்டம் ஃபாலோ பண்ணது பைபிள்ல எல்லா இடத்துலயும் இருக்குது. ஒரு இடத்துல இதே கிறிஸ்துவை ராஜாவாக பிலாத்து நிறுத்துறாரு. பிலாத்து ராஜாவாக அவருக்கு முட்கிரீடம் சூட்டப்பட்டு அதுக்கப்புறம் இரத்தாம்பர உடை போட்டப்பட்டு இவர் ராஜா, யூதர்களின் ராஜாவாகிய இந்த இயேசு யாருக்கு வேணும்னு எத்தனை பேர் வேணும்னு சொன்னாங்க? ஏன் அப்படின்னா அவர் 5 காயங்கள் பெற போகிறார்.
அந்த 5 காயங்கள் பெற்றதான இயேசுவை யூதர்கள் வேணும்னாங்களா வேண்டான்னு சொன்னாங்களா? வேண்டான்னாங்க. அவங்க எந்த இயேசுவை வேண்டான்னு சொன்னாங்களோ அதே சிலுவையில அறையப்பட்டதான இயேசு நமக்கு வேண்டும் அப்படின்னு நாம் சொல்ல வேண்டும். ஆசீர்வதிக்கிற கிறிஸ்து, இயேசு வந்து ஆசீர்வாதம் உண்டு. ஆனா அந்த ஆசீர்வாதத்துக்காக எனக்கு இயேசு வேண்டாம். 5 காயங்கள் பெற்றது நிமித்தமாக என்னுடைய பாவம் அங்க விடுதலை ஆகுறது, அதற்காக எனக்கு கிறிஸ்து வேணும் அப்படின்னு சொல்லணும்னு இந்த சுவிசேஷ வழியாக போகும்போது முதலாவதாக காணப்படுகிறது இந்த வெங்கல பலிபீடம். இந்த வெங்கல பலிபீடத்தை ஏன் அப்படி என்றால் இது எதனால சொல்லப்பட்டிருக்கிறது, செய்யப்பட்டிருக்கிறது? அந்த முதல் வசனத்துல என்ன சொல்லியிருக்கு? சித்தி மரத்தால் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த பலிபீடம் எதனால உண்டாகப்படுகிறது? மரத்தினால உண்டாகப்படுகிறது. அப்போ மரத்தினால உண்டாகிறதான பலிபீடம், அதாவது மரம் எதை குறிக்கிறது என்றால் மனுஷனை குறிக்கிறது. நம்ம முதல்ல இருந்து இதான் பார்க்கணும். சித்தி மரம் எதை குறிக்கிறது என்றால் மனுஷனை குறிக்கிறது. அப்போ மனுஷன் மேல இருக்கிறான், அதுக்கு கீழே நம்ம வாசிக்கும் போது 2வது வசனம் வாசிங்க சிஸ்டர். சரி, வசனத்துல 5ன்னு பார்த்தோம். அந்த 5 இயேசு கிறிஸ்து நமக்காக பட்டதான 5 காயங்களை குறிக்கிறது. அதை எதால மூட வேண்டும் என்றால், இப்ப இந்த மரம் பலிபீடம் இருந்தா இந்த அக்னி அதனால தாங்க முடியுமா? தாங்க முடியாது. அதே போல எதை குறிக்கிறது என்றால் தேவனுடைய கோபத்தை மனுஷனால சகிக்க முடியாது. அந்த கோபம் யாரு ஏற்றுக்கொண்டார்? இயேசு தன் மீது ஏற்றுக்கொண்டார். சிலுவையில அவர் அந்த கோபத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டார். அப்போ தேவனுடைய கோபம் நம்மளால சகிக்க முடியாது. அதுக்கு நம்மளுக்கு யார் வேணும் என்றால் இந்த இயேசு வேணும். இயேசு வெங்கலத்தை குறிக்கிறது, மரம் மனுஷனை குறிக்கிறது. இப்போ மனுஷன் நிர்வாணமாய் காணப்படுகிறான். இந்த நிர்வாணமான மனுஷனால தேவனுடைய கோபத்தை சகிக்க முடியாது. அதனாலதான் ஞானஸ்தானம் மூலமாக நாம் கிறிஸ்துவை தரித்து கொள்ளுகிறோம். அதாவது ஒரு வஸ்திரத்தை போல தரித்து கொள்ளும் போது, இந்த வெங்கலத்தால நம்ம மூடப்படும் போது நாம் நியாயந்தீர்க்கப்பட்டு விட்டோம். இனி நமக்கு நியாயந்தீர்ப்பு இல்லை. நமக்கு வர வேண்டிய நியாய தீர்ப்பு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி, அப்போ நம்முடைய ஜீவியத்துல கிறிஸ்துவால மூடப்பட்டிருக்கும் போது நாம் இந்த பலிபீடமாக காணப்படுகிறோம். இந்த பலிபீடம் கிறிஸ்துவை குறிக்கிறது. நாம் கிறிஸ்துவால் மூடப்பட வேண்டும். இல்லாவிட்டால் தேவனுடைய கோபத்தை நம்மளால என்ன செய்ய முடியாது? சகிக்க முடியாது. இப்போ இது மரம் பலிபீடம் என்று சொல்லப்படுமா, வெங்கல பலிபீடம் என்று சொல்லப்படுமா? மரம் அங்க எங்கேயாவது தெரியுமா? தெரியாது. அததான் பவுல் சொல்றாரு, இனி நான் அல்ல கிறிஸ்துவே. நம்முடைய ஜீவியத்துல கிறிஸ்து தான் தெரியணுமே தவிர நாம் தெரியக்கூடாது. நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக காணப்பட வேண்டும். அதனாலதான் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதுசாய் காணப்படுகிறான் என்றால் இந்த வெங்கலத்தால நாம் என்ன செய்ய வேண்டும்? மூடப்பட்டிருக்க வேண்டும். அதுக்கப்புறம் 4, அடுத்தது 4 நம்பர் வருது. 4 அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அதன் 4 மூலைகளிலும் 4 கொம்புகள். சரி, பலிபீடம் இருக்குது. இந்த பலிபீடத்துல கொம்பு எதற்கு? இதனுடைய கொஞ்சம் வீடியோ நான் காட்டிடுறேன். அதாவது இப்போ பரிசுத்த ஸ்தலம், ஒரு நிமிஷம், இது இல்லை, இது அடுத்தது. இது மரத்துல உண்டாகுறதா? சித்தி மரத்தினால செய்யப்பட்டதான இது 5 முழ நீளமும் 5 முழ அகலமும் காணப்படும். 5 முழ நீளம் 5 முழம் அகலம் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பை குறிக்கிறது. இப்போ 4 கொம்பு இருக்கா? இததான் பலிபீடத்து 4 கொம்புகள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. 4 கொம்பு எதுக்கு? ஏதாவது ஒரு கெஸ்ட் சொல்லுங்களா, இந்த கொம்பு எதற்கு அப்படின்னு. இந்த கொம்பை குறித்து பேச வேண்டும் என்றால் ஒரு 3 மணி நேரம் ஆகும். இந்த 4 கொம்புகளும் பூமியில இருக்கிறதான 4 திசையில இருந்து எல்லாருக்கும் வர்றதான ரட்சிப்பை குறிக்கிறது. இயேசு சிந்தினதான 5 காயங்களை பெற்றதான காரியம் இது பூமியில இருக்கிறதான எல்லா மனுஷர்களுக்கு, யூதர்களுக்காக அல்ல. யூதர்கள் எனக்கு நீங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இயேசு யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும், இந்த பூமியில இருக்கிற எல்லா மனுக்குலத்துக்காகவும் அவர் என்ன செய்தார்? 4 திசையில உள்ளவர்கள் வர வேண்டும் என்று இந்த கொம்பை குறிக்கிறதாய் காணப்படுகிறது. இதை குறித்து இன்னும் ஆழமாய் நாம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த பலிபீடம் என்ன ஷேப்ல இருக்குது? சதுரமா இருக்குது. சதுரமா இருக்கிறது. அது அந்த வசனத்துல இருக்குதா?
முதல் வசனத்துல இருக்கு. அது சதுரமும் 3 முழ உயரமாய் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. சதுரம் வந்து அதனுடைய வடிவத்தை குறிக்கிறது. அதை குறித்து நான் சொல்றேன். சதுரம் அப்படி என்றால் நீளமும் சேம் தான், அகலமும் சேம் தான். அதாவது சபைக்குள்ள எல்லாருமே சமம். சபையில யாரும் பெரியவங்களும் இல்லை, யாரும் சின்னவங்களும் இல்லை. அதாவது ஏழை இல்ல, பணக்காரன் இல்ல, ஏழை பெரியவனும் பணக்காரன் சின்னவனும் இல்ல, பணக்காரன் பெரியவன் ஏழை சின்னவன் அப்படி என்றும் கிடையாது. கூர்ந்த ஜாதி, உயர்ந்த ஜாதி, கீழ் ஜாதி, அது இந்த ஜாதியே கிடையாது. இவன் அந்த மொழி பேசுறவன், இவன் இந்த மொழி பேசுறவன், அது கிடையாது. எல்லாமே சமம். இவங்க அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள், இவர்கள் இந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள், இவர்கள் ஊழியர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், அப்படி எதுவுமே கிடையாது. எல்லாருமே தேவனுக்கு முன்பாக சமம் தான். அதுதான் இந்த சதுரம் குறிக்கிறது. அதாவது இந்த சதுரத்துல கொஞ்சம் கூட நீளமாவும் குறைவாவும் இல்லை. அதாவது வெளிப்படுத்தல வர்றதான புதிய எருசலேமுடைய வடிவம் என்ன அப்படின்றால் அதுவும் சதுரமா தான் இருக்கும். அதுவும் சதுரமா தான் இருக்கும். அதுக்கப்புறம் சதுரத்துக்கு கோடு நேரா போடணுமா, இல்லாவிட்டால் கொஞ்சம் ரவுண்டா போடணுமா? நேரா போடணும். ரவுண்டு அப்படின்னு வளைவை குறிக்கிறது. வளைவு எதுனா அது சாத்தானுடைய சர்ப்பத்தினுடைய நடக்கை. சர்ப்பம் நேரா போகுமா, இல்லை நேரா போகணும்னாலும் எப்படிதான் போகும்? வளைஞ்சு வளைஞ்சு தான் போகும். அந்த மாதிரி தந்திரமும் கபடும் கள்ளத்தனமும் வஞ்சனையுமான தந்திரமுள்ள நடக்கை நமக்கு காணப்படக்கூடாது. நேரா தான் காணப்பட வேண்டும். அதுதான் இதை குறிக்கிறது. எல்லாமே சமம். இது சதுரத்தை குறிக்கிறது. அதுக்கப்புறம் நம்பர் 3 வருது. அது 3 முழ உயரமுமா இருப்பதாக. 3 முழ உயரம் வந்து ஆசாரியர்கள் அவர்களுடைய பணி செய்கிறதற்கு ஏற்றதாய் காணப்படும். இன்னொன்னு, அந்த 3 எதை குறிக்கிறது என்றால் பிதா, குமாரன், பரிசுத்தாவி, இந்த 3ஐயும் குறிக்கிறது. அதாவது இந்த 3ஐயும் பெற்ற ஒரு பலிபீடமாய் காணப்பட வேண்டும். அதாவது இந்த பலிபீடத்தினுடைய உயரம் அந்த ஸ்டாண்டர்டுக்கு இருக்கணும். ஹைட்டுங்கிறத நம்ம ஸ்டாண்டர்டை சொல்லுவோம். அப்போ நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியமும் அந்த ஸ்டாண்டர்டுக்கு காணப்படணும். பிதா, குமாரன், பிதாவுனுடைய நடக்கை கிரியையும் நமக்குள்ள காணப்படணும். பரிசுத்தாவியானுடைய கிரியையும் நமக்குள்ள காணப்படணும். குமாரனுடைய கிரியையும் நமக்குள்ள காணப்படும் போது நாம் தேவனுக்கு சமமாக காணப்படுவோம். ஏனென்றால் நம்மை சிருஷ்டித்தது தேவன் தம்மை போலதான் நம்மை சிருஷ்டித்தார். அந்த அளவுக்கு நாம் காணப்படுவோம். அதனால எல்லாமே சமமாய் இருக்கிறதுனால இன்னொரு காரியத்தை சொல்ல மறந்துட்டேன். அதனால யாரையும் நம்ம கிண்டல் பண்ணக்கூடாது, அதாவது கேலி பண்ணக்கூடாது. ஒருவருடைய உருவத்தை பார்த்தோ, அவர்களுடைய நிறத்தை பார்த்தோ, அவர்களுடைய உடல் பருமனை பார்த்தோ, இல்ல மெலிந்து இருக்கிறாங்க, அப்படி இருக்காங்க, இப்படி இருக்காங்க, குள்ளமா இருக்காங்க, அந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. ஏனென்றால் அவங்க இஷ்டத்தின்படி அப்படி இருக்காங்களா, என்ன தேவனுடைய சிருஷ்டிப்பா இது? அப்போ நம்ம கேலி பண்ணும்போது யாரை கேலி பண்றோம்? தேவனுடைய சிருஷ்டிப்பை கேள்வி பண்ணுகிறோம். அப்படிங்கிறதான காரியத்தை குறித்து நாம் காணப்படணும். யார் எப்படி இருந்தாலும் எல்லாம் தேவனுடைய சிருஷ்டிப்பு எல்லாம் சமமாய் காணப்படுகிறது. அதுக்கப்புறம் சரி, நம்மளுடைய முதல் கேள்விக்கு வருவோம். பலிபீடத்துல கொம்புகள் காணப்படுகிறது. எத்தனை கொம்புகள்? 4 கொம்புகள். 4 கொம்புகள் வந்து கிறிஸ்துவனுடைய 4 தன்மையும் காணப்படுகிறது. நான் திரும்ப சொல்றேன், இந்த பலிபீடம், வெங்கல பலிபீடம் கிறிஸ்துவை குறிக்குது. அதாவது நமக்காக நியாயந்தீர்க்கப்பட்டதான கிறிஸ்துவை குறிக்குது. நமக்கு ரட்சிப்பை தருகிறதான கிறிஸ்துவை குறிக்கிறது. நம்மளுக்கு மீட்பை தருகிறதான ஒரு கிறிஸ்துவை குறிக்குது. சரி, முதல்ல ரெஃபரன்ஸ் எழுதிக்கிடுங்க, வாசிக்க வேண்டாம், டைம் இருக்காது. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். அதுல கிறிஸ்துவை ராஜா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கிறிஸ்து உன்னுடைய ராஜரீகத்தை அது சொல்லுது. அதுக்கப்புறம் மார்க் 10ஆம் அதிகாரம் 45வது வசனத்துல இயேசு தன்னை ஊழியக்காரன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவர் ஒரு வேலைக்காரன், ஒரு ஊழியக்காரன். அது எதை குறிக்கிறது என்றால் அது மாடை குறிக்கிறது. ஒரு மாடை குறிக்கிறது. அதுக்கப்புறம் லூக்கா 19ஆம் அதிகாரம் 10வது வசனம், அவர் தன்னை மனுஷகுமாரன் என்று இயேசு தன்மை குறித்து சொல்லுகிறார். அப்போ ஒரு மனுஷனை அது குறிக்கிறது. மனுஷகுமாரன், மனுஷன் இல்லைன்னா மனுஷகுமாரன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனமும் 14வது வசனத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனோடு இருந்தது, அதாவது பரலோகத்துக்குரிய வார்த்தையா இருந்தது, அது மாம்சமாகி வெளிப்பட்டது அப்படின்னு 14வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அப்படி என்றால் வானத்துக்கு கூடிய கழுகு இருக்குல்ல, கழுகு, அதை குறிக்கிறதா காணப்படுகிறோம். அப்போ நீங்க பார்க்கும்போது இந்த இதுல கிளியரா தெரியல. நீங்க பாத்தீங்கன்னா மற்ற மேப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுல 4 கொடி இருக்கும் இதை சுத்திலும்.
4 கொடி இருக்கும்போது ஒண்ணுல சிங்கத்தினுடைய ரூபம் இருக்கும், அது ராஜரிகத்தை குறிக்கிறது. இன்னொன்னுல மனுஷ முகம் இருக்கும், அது மனுஷகுமாரனாய் தேவன் வந்ததை குறிக்கிறது. இன்னொன்னுல மாடுடைய முகம் காணப்படும், அது தேவன் தன்னை ஊழியக்காரனாய் அர்ப்பணித்த தன்மை குறிக்கிறது. இன்னொன்னுல கழுகு, அதாவது ஒரு பறவையுடையது காணப்படும், அது பரவத்துக்குரியவராய் அவர் காணப்பட்டதை குறிக்கிறது. அப்போ தேவனுடைய 4 குணாதிசயங்கள் இந்த பலிபீடத்துல என்ன செய்கிறது, இந்த 4 கொம்புகள் மூலமா வெளிப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இந்த கொம்புக்கு மிக மிக ஒரு முக்கியமான வேலையும் காணப்படுகிறது. அதாவது நிறையருடைய ஆவிக்குரிய ஜீவியம் எப்படி தெரியுமா, இந்த பலிபீடத்துக்கு முன்னால வருவாங்க, இந்த பலிபீடத்துக்கு ஒரு கும்பிடு போட்டு அப்படியே போயிருவாங்க. அப்படி காணப்படக்கூடாது. இந்த பலிபீடத்தோட நாம் கலந்து விட வேண்டும். இந்த பலிபீடத்தை வெறும் ஆராதிக்கிறதுனாலயோ காணப்படாது. நம்முடைய ஜீவியம் இந்த பலிபீடத்துல முற்றிலுமாக கலந்து விட வேண்டும். அதற்கு முதல்ல என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் யார் என்றால், இங்க தெரியுதா, இந்த பிக்சர்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் என்னது? ஆடுகள். இந்த ஆடு எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்குது? அதனாலதான் இயேசு சொன்னார், என்னை ஒருவன் பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து சிலுவையை சுமந்து என்ன செய்யணும், என் பின்னே வரக்கட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்க இருக்கிறதான ஆடு இந்த பலிபீடத்துக்கு வர்றதுக்கு துள்ளி குதிச்சு ஓடி வருமா? வராது. அது நேரம் கிடைச்சா, வாய்ப்பு கிடைச்சா அங்கிருந்து ஓடுறது தானே காணப்படும். அப்படி இருக்கிற ஆடை இந்த கொம்புகள்ல ஒரு கயிறோட என்ன செய்வாங்க, கெட்டி வைப்பாங்க. அந்த கயிறோட கெட்டுறது, அந்த கயிறு அன்பை, கிறிஸ்துவனுடைய அன்பை குறிக்கிறது. நமக்கு இஷ்டம் இல்லதான், ஆனாலும் கிறிஸ்துவனுடைய அன்பு நிமித்தமாக தான் நம்ம கிறிஸ்துவ இருக்கிறோம் அப்படிங்கிறதான அது இருக்கணும். அதனால அன்பு இல்லை என்றால் இங்கே எந்த ஒரு கண்ட்ரோலும் இல்லை. இங்க வலுக்கட்டாயம் கிடையாது, கம்பல்சரி கிடையாது. அன்பு இருந்தா இருக்கும், அன்பு இல்லைன்னா போயிடும். அன்பு இல்லாம உள்ள இருந்தும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதுக்கு ஒரு முக்கியமான காரியமா இந்த கொம்பு, இந்த பலிபீடத்தின் கொம்பு காணப்படுகிறது. சங்கீதம் 118 அதுல 27வது வசனத்தை வாசிக்கலாம். இந்த கொம்பு என்ன தெரியுமா, இது இந்த பலிபீடம் ரட்சிப்பை கொடுக்கறதுனால இது ரட்சிப்பின் கொம்பு அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த பலிபீடத்துல இந்த கொம்பு எதற்காக என்றால் இத கட்டுகிறதுக்காக சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, முக்கியமான ஒரு காரியம் இன்னொன்னு நான் சொல்றேன். அதுக்கு முன்னால ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இந்த பலிபீடம் இருக்குல்ல, இந்த பலிபீடத்தின் வெளிப்பகுதி ஸ்மூத்தா இருக்குமா இல்லைன்னா ரஃபா இருக்குமா? பார்த்து சொல்லுங்க. இந்த பலிபீடம் ஸ்மூத்தா இருக்குமா ரஃபா இருக்குமா? இது ஒரு காலத்துல ஸ்மூத்தா இருந்தது, அதுக்கப்புறம் இந்த ரஃபா மாறிடுச்சு. எங்க அப்படின்னா, என்னாகம புஸ்தகத்துல பார்க்கும்போது அங்க ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு லேவி கோத்திரத்துல ஒரு கோத்திரம், அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவர் மோசேட்ட தான் பேசுவாரா, எங்கிட்ட பேச மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, வெங்கலத்தால செய்யப்பட்டதான தூபத்தை எடுத்துட்டு தேவனுக்கு முன்பாக தூபம் காட்ட ஆரம்பிச்சாங்க. 16ஆம் அதிகாரம், என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 40வது வசனம். அந்த வெங்கல தூபத்தை அவர்கள் கொண்டு வந்ததுனால அவர்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. நியாய தீர்ப்பு என்ன? நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டது, பூமி பிளந்து அவர்களை என்ன செய்து மூழ்கிடுச்சு. அதுக்கப்புறம் தேவன் என்ன சொன்னார்னா, அவங்க யூஸ் பண்ண அந்த வெங்கல தூப இது இருக்குல்ல, அதை அப்படியே எடுத்துட்டு சுத்தியலால் அடிச்சு அதை இந்த பலிபீடத்துக்கு முன்பாக வைக்க வேண்டும். என்னவென்றால் தேவனுடைய நியாய தீர்ப்பு. அப்ப இந்த பலிபீடத்துக்கு முன்பாக வரும்போது ஒருத்தனுக்கு என்ன ஞாபகம் வருது? தேவனுடைய நியாய தீர்ப்பு. அப்போ நமக்கு நியாய தீர்ப்பு இருக்கணும். நம்மள தெருவா இழுத்துட்டு சிலுவையில அறைங்கிறதற்கு பாத்திரவான்கள் நாம். தேவனிடத்துல அவர்கிட்ட அநீதி எதுவுமே இல்லை, ஆனால் நமக்காக அவர் என்ன செய்தார், அந்த பாடுபட்டார் அப்படிங்கிறதை நினைவு குறித்ததான காரியம். முதலாவதாக இது ஸ்மூத்தா தான் இருந்தது. இப்போ இந்த பலிபீடத்துக்கு முன்பாக யார் வந்தாலும் அவர்களுக்கு கோராக, தேவனுக்கு விரோதமாக, தேவன் ஏற்பட்டதான ஊழியர்களுக்கு விரோதமாக அவர்கள் செய்ததான காரியம் என்ன செய்யும், அங்க நினைவு கூறப்படும். இன்னும் 2 வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 18ஆம் சங்கீதம், அதுல 2வது வசனம். அப்ப தாவீது என்ன சொல்றாரு ஆண்டவரை பார்த்து?
கர்த்தர் என் ரட்சணிய கொம்பு அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாருன்னா, இது அன்னாள் கூட 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் அதுல 1வது வசனத்துல அன்னாள் கூட பாடும்போது என்னுடைய கொம்பு உயர்த்தப்பட்டது அப்படின்னு பாடுவாங்க. அது என்னன்னா அந்த ரட்சிப்பின் கொம்பை குறிக்கிறது. இது ஏன் இவ்வளவு முக்கியம் அப்படி என்றால், பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒருவன் யாரையாவது தெரியாமல் தற்செயலாய், அதாவது இன்டென்ஷன் இல்லாம, காரணம் இல்லாம, அதாவது அவனுக்கு எந்த ஒரு நோக்கமும் இல்லாம ஒருவனை தவறுதலா கொலை பண்ணிட்டாக்கி அவன் அங்கே கொண்டு வரலாம். ஆனா அவன் நேரா வந்து இந்த பலிபீடத்தின் கொம்பை பிடிச்சுட்டாக்கி அவன் என்ன செய்யல, அந்த தண்டையில இருந்து தப்பப்படுறான். இந்த பலிபீடத்தின் கொம்பை பிடிக்கும்போது அவனை என்ன செய்ய முடியாது, கொல்ல முடியாது. ஆனால் அவன் தப்பு இருந்தது என்றால் அவன் தெரிஞ்சே கொண்டால் அங்க கொண்டு வருவாங்க. அப்படி கொல்லப்பட்டது யார் என்றால் யோவாப் கொல்லப்பட்டார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் போது 28ல இருந்து 34 வசனம் வர யோவாப் என்ன நினைப்பாருன்னா, நான் பலிபீடத்தின் கொம்பை பிடிச்சிட்டா நான் தப்பிச்சிருவேன் அப்படின்னு நினைப்பாரு. ஆனா அவர் தெரிஞ்சே பிளான் பண்ணியே ஒரு கொலை பண்ணதுனால அவருக்கு அங்க பலிபீடத்தின் கொம்பு பக்கத்திலே அவர் என்ன செஞ்சிருவாங்க, கொன்னுருவாங்க. இன்னொரு மனுஷன் இருக்கிறார் 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் அதுல 50வது வசனத்துல அதோனியா அப்படின்ட்டு தாவீதுனுடைய குமாரன். அவனும் என்ன செஞ்சிருப்பான், தாவீதுனுடைய சம்பந்தம் இல்லாம, பிரதான ஆசாரியனுடைய சம்பந்தம் இல்லாம அவன் தன்னையே ஆசாரியனாக ராஜாவாக அபிஷேகம் பண்றதுக்கு எல்லாமே ரெடி பண்ணும்போது அங்கே சாலமோனுக்கு முன்பாக குற்றவாளியாக்கப்படுகிறான். அப்போ சாலமோன் அவனை கொலை இதுக்கு பண்ணும்போது அவன் நேராக போய் பிடிச்சது என்னது, பலிபீடத்தை பிடிச்சதுனால அன்றைய தினம் அதோனியாவுடைய உயிர் தப்பப்பட்டது. அப்போ அதோனியா உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் என்ன, இந்த பலிபீடத்தின் கொம்பை பிடிக்கணும். அதே போல நமக்கும் அந்த நினைப்பு என்னமோ இருக்கணும். பாவத்தின் அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் நாம் மரித்து போயிருந்தோம். கிறிஸ்துவோ அவருடைய நித்திய ஜீவனை நமக்கு கொடுத்து நம்மை செத்து போயிருந்ததான ஆத்மாவுல அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். இந்த ஜீவன் எப்படி கிடைச்சதுனால, இந்த பலிபீடத்தின் கொம்பை பிடித்ததுனால எனக்கு ஜீவன் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த எண்ணம், அந்த ஒரு நன்றி உணர்வு நமக்குள்ள காணப்படணும். அவ்வளவுக்குள்ளது முக்கியம் வாய்ந்ததானது இந்த பலிபீடம் கொம்பு. நான் முதல்ல சொன்னது, பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒருவன் தெரிஞ்சே தப்பு பண்ணியிருந்தா இந்த பலிபீடத்தின் கொம்பு அவனை காப்பாத்துமா? காப்பாத்தாது. ஆனா புதிய ஏற்பாடு காலத்துல நமக்கு ஒரு பலி, இது வந்து மிருக ரத்தம் தான் இதுல தெளிக்கப்படும் இல்ல, நமக்கு நம்முடைய பலிபீடம் கிறிஸ்து. பலி யாருன்னா கிறிஸ்து, பிரதான ஆசாரியன் யாருன்னா கிறிஸ்து. அவர் பண்ணதான பலிபீடத்துல நாம அந்த பலிபீடத்தின் கொம்பை நாம பிடிக்கும் போது நாம் தெரிஞ்சே தப்பு பண்ணாலும் அதுலயும் நமக்கு மீட்பு உண்டு. ஏனென்றால் என்னிடத்தில் வருகிறவனே நான் புறம்பே தள்ளுவதில்லை அப்படின்னு சொல்றேன். உன் பாவம் ரத்தாம்பரம் போல சிவப்பா இருந்தாலும் அதை பஞ்சம் போல வெண்மையாக்குறேன்னு சொன்னதான தேவன். நமக்கு இந்த கொம்பு பிடிச்சதுனால நமக்கு அந்த ரட்சிப்பு என்ன உண்டு. இந்த கொம்பு கிட்ட இருந்து, இந்த பலிபீடத்தின் கொம்புல இருந்து தூரமா இழுக்கிறதற்கு சாத்தான் பல தந்திரங்களை கொண்டு வருவான். ஆனால் நாம் இந்த உலகத்தின் மீதோ உலகத்தின் உள்ளவர்கள் மீதோ நாம் அன்பு கூறாதபடி நாம் தேவனுடைய அன்பால நாம் நிரப்பப்படும் போது, ரோமர் 5:5 சொன்னது போல பரிசுத்தாவியானவரால ஊற்றப்படுகிறதான தேவ அன்பு நம்முடைய இருதயத்துல காணப்படும் போது நாம் இந்த பலிபீடத்தை சுத்தி எங்கேயும் போக மாட்டோம், இந்த பலிபீடத்துக்கிட்டே நாம் காணப்படுவோம். இன்னொரு காரியம் என்னவென்றால், இந்த வெண்கலமானது எப்படி ரட்சிப்பு கொடுத்ததுன்னா, ஒரு சுருக்கமா நான் சொல்றேன். என்னாகமம் 21ஆம் அதிகாரம் 8-9வது வசனத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் மோசைக்கு விரோதமாக முறுக்கும் போது, தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கும் போது தேவன் அவர்கள் மத்தியில கொள்ளிவாய் சர்ப்பத்தை அனுப்பினார். யாரெல்லாம் அந்த சர்ப்பத்தினால கடிபட்டுச்சோ அவங்க என்ன செஞ்சாங்க, செத்தாங்க. எதுக்கு செத்தாங்க? சர்ப்பத்தினுடைய பாம்பு கடிச்சதுனால அவங்க செத்தாங்க. அப்போ மோசே ஜெபிக்கும் போது தேவன் சொன்னது என்ன, நீ ஒரு வெண்கலத்தால ஒரு சர்ப்பத்தை உண்டு பண்ணி அதை நீ காட்டும் போது யாரெல்லாம் அதை பார்ப்பானோ அவனுக்கு என்ன கிடைக்கும், அவன் உயிர் கிடைக்கும். அப்போ இந்த வெண்கலம் என்னது, நியாய தீர்ப்பை குறிக்கிறது. அப்போ அங்க ஒண்ணு உயர்த்தப்படுகிறது. என்ன என்றால், இவர்களுக்கெல்லாம் நியாய தீர்ப்பு கொடுத்தாச்சு அப்படிங்கும் போது ஒருவனுக்கு பாம்பு கடிச்சாலும் சரி, இப்ப இங்க பாக்குறதுனால அவன் என்ன செஞ்சதுதான், தப்பிருந்தான். ஏனென்றால் எனக்கு நியாய தீர்ப்பு அங்க கொடுக்கப்பட்டது உண்டு. அப்போ அவரை பார்க்கும்போது என்ன நடக்குது, பாம்பு கடிச்சாலும் சரி விஷம் ஏறல. ஏன் அப்படின்னா அந்த வெண்கலத்தை பார்த்ததுனால. இதை பார்க்கும்போது ரட்சிப்பு கிடைக்கும். அதே போல நாமும் நம்முடைய கண்களை கிறிஸ்து மீது பதிய வைக்கணும். இதனாலதான் சகேயு என்பவன் அவ்வளவு குள்ளமா இருந்தாலும் எப்படியாவது இந்த இயேசுவை நான் பார்த்தா போதும்னு மரத்து மேல ஏறி நின்று என்ன செஞ்சான், இயேசுவை பார்க்கறதற்காக இருந்தான். என்னால் பார்த்தாலே என்ன கிடைக்குது, ரட்சிப்பு கிடைக்குது.
இதெல்லாம் நடக்கிறதான காரியத்துல இப்போ பலிபீடம் எத்தனை பலிபீடம் இருக்கு இங்க? ஒரு பலிபீடம். இந்த ஒரு பலிபீடத்தை தவிர வேற பலிபீடம் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. இப்போ சாத்தானுடைய வஞ்சகம் இன்னொன்னு இருக்குது. என்னன்னா, இந்த பலிபீடம் இருக்குல்ல, இந்த பலிபீடத்துக்கு வந்தாதானே இவர்களுக்கு ரட்சிப்பு வருது, அதனால நான் இன்னொரு பலிபீடம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இன்னொரு பலிபீடத்தை வச்சு ஜனங்களை வஞ்சித்து கொண்டு இருக்கிறான். எப்படி என்றால் லூசிபர் எத்தனை? ஒரு ஆளா நிறைய ஆளா? லூசிபர் ஒரு ஆளு. யாத்ரா இது வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல லூசிபர் கீழே வரும்போது அவன் தனியா வரல, அவன் எத்தனை பேரை கூட்டு வந்தான்? அவன் கூட ஒரு கூட்டம் தூதர்களை என்ன செய்தான்? அவன் கூட்டு வந்தான். அப்போ ஒருவன் நிறைய தூதர்களை என்ன செய்துட்டான்? கெடுத்து விட்டான். அதே போல ஒரு கோராகு தான் அவன் தன்னுடைய குடும்பத்தார் அனைவரையும் என்ன செஞ்சிட்டான்? தேவனுக்கு விரோதமாக எழுப்பி விட்டு எல்லாருமே நியாய தீர்ப்புக்குள்ளாகப்பட்டார்கள். அதே போல ஆகாஸ் என்று ஒரு ராஜா இருந்தான் யூதாவுல. 2 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் அதுல 19வது வசனத்துல இந்த ஆகாஸ் என்ன செஞ்சிருக்கிறான்னா, அதாவது ஒரு கோத்திரத்தை, யூதா கோத்திரத்தையே தேவனை விட்டு தூரமாய் போகிறதற்காக அவன் வஞ்சித்து விட்டான். அதே போல ஒரு ராஜா எரோபோவாம் என்கிறதான ஒரு ராஜா 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 33வது வசனத்துல 11 கோத்திரத்து ஜனங்களையும் என்ன செஞ்சு விட்டான்? வஞ்சித்து விட்டான். இந்த எரோபோவாம் என்ன பண்ணான் என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் இந்த பலிபீடத்துக்கு பண்டிகை செலுத்தும்படியாக பலி செலுத்தும்படியாக போறாங்க. அப்போ இந்த 11 கோத்திரமும் அவர்களுக்குள்ள போகக்கூடாதுன்னு அவன் என்ன செஞ்சான்? அவனா ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி இந்த பலிபீடத்துல நீங்க என்ன செய்யுங்க? பலி செலுத்துங்க அப்படின்ட்டு. அதே போல இன்னைக்கு நான் அதனாலதான் ஆரம்பிச்சது இந்த அதிகாரம் எந்த வார்த்தையில இருந்து ஆரம்பிச்சது? 5. அந்த 5 எதை குறிக்கிறது? 5 காயங்கள் பெற்றதான கிறிஸ்துவை குறிக்கிறது. இப்போ இந்த 5 காயங்கள் பெற்றதான கிறிஸ்துக்கிட்ட வரும்போதுதான் நம்மளுக்கு ரட்சிப்பை தவிர வேற எங்கேயும் ரட்சிப்பு இல்லை. இப்போ அதனால இன்னைக்கு இந்த சுவிசேஷ வாசலுக்குள்ளாக இந்த 5 காயங்கள் பெற்றதான இயேசுகிட்ட இருந்து வரதான ரட்சிப்பை மாற்றும்படியாக இன்னொரு சுவிசேஷம் சொல்லப்படுகிறது. அது என்னவென்றால் செழிப்பின் உபதேசம். இயேசுகிட்ட வந்தா உங்க பணம் கஷ்டம் மாறும், உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும், நீங்க இப்ப இருக்கிறத பாக்கிலும் மென்மேலும் இருப்பீங்க, நீங்க அப்படி இருப்பீங்க, அது மாறும் இது மாறும்னு சொல்லிட்டு ஆசீர்வதிக்கிறதான இயேசுகிட்ட கூட்டு போறாங்க. ஆசீர்வதிக்கிறதான இயேசுகிட்ட கூட்டு போகும்போது அது செழிப்பின் உபதேசத்திலிருந்து வர்றது. அதுல தேவனுடைய வார்த்தை கிடையாது, அதுல ரட்சிப்பு கிடையாது. ரட்சிப்பு வேண்டும் என்றால் சிலுவையில் அறையப்பட்டதான கிறிஸ்து, அதாவது சிலுவையின் உபதேசம் அப்படின்னு இருக்குது. சிலுவையில் அறையப்பட்டதான கிறிஸ்துவை சுவிசேஷமாக கூறுகிறது. இதுல வரும்போதுதான் உண்மையான ஒரு ரட்சிப்பு உண்டாகும். இதுல வரும்போது நம்ம ஜீவன் தேவனோட கலந்து விட்டதுனால இது என்னைக்குமே தூர போகாது. நம்முடைய இலக்கை எங்க? இந்த கிறிஸ்து இல்ல, இங்க ஒரு கிறிஸ்து இருக்குது. இதுதான் நம்முடைய இலக்கையா இருக்கணும். அந்த கிறிஸ்து கிட்ட வர்றதுக்கு வாசல் தான். நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிறது எல்லாமே ஒரு வாசல் கூட இல்ல, வாசல்குள்ள இருக்கிறதான இதை குறித்துதான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அங்க அடைகிறதற்கு இதன் வழியாக நாம் செல்லுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதே இது வேற ஒரு பலிபீடம்னா அங்க பலிபீடம் தான் இருக்கும், அங்க ஆசீர்வாதம் இருக்கு, என்ன இருந்தாலும் சரி அங்க மகா பரிசுத்த ஸ்தலத்துல அந்த மகிமையின் கிறிஸ்துவை அவர்கள் என்ன செய்ய முடியாது? தரிசிக்க முடியாது. அதை குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அதுக்கப்புறம் 3வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, இந்த பலிபீடத்துல இருக்கிறதான ஒவ்வொரு பாத்திரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல நம்ம பார்த்தோம்ல, இது அந்த சாம்பல் அழுகிறதற்கான பாத்திரம், அதுக்கப்புறம் அந்த கொழுப்பெல்லாம் சேர்ந்து காணப்படும், அதை அழுகிறதற்கான ஷவல் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அது. அதுக்கப்புறம் ரத்தம், அந்த ரத்தத்தை எடுக்கிறதுக்கான பாத்திரம். இது எல்லாமே வெங்கலம் தான். இது அந்த மிருகத்தின் ரத்தத்தை எடுத்து பலிபின் கொம்புல பூசுவாங்க. அதுக்கப்புறம் உள்ளப்பையும் அதாவது மீதி ரத்தத்தை இந்த பலிபீடத்தின் கீழே இங்க கொட்டிடுவாங்க. அந்த ரத்தத்தை சுமக்கிறதான இது 3 கூறு உள்ளதான ஒரு கம்பி. இது எதற்கு என்றால், இந்த பலிபீடத்துல அக்கினி இருக்கும். அந்த அக்கினியில எரியறதற்கு சில காரியங்கள் இந்த அக்கினியில எரிக்கப்பட வேண்டும், சில காரியங்கள் ஆசாரியனுக்கு கொடுக்க வேண்டும். இதை ஆசாரியனுக்கு கொடுக்க வேண்டியதை எடுத்து குத்தி எடுக்கிறதுக்கும், அதுக்கப்புறம் எரிய வேண்டியது நல்லா எரியணும்னு சொல்லி அதை குத்தி உள்ள நெருப்புக்கு நேராக தள்ளுகிறதற்காக பயன்படுத்துகிறதான இது 3 கூறு உள்ளதான ஒரு கருவி. இதை 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல ஏலியின் புத்திரர் தவறாக பயன்படுத்துவாங்க. எரிய வேண்டியதை எரிய விடாமல் அதை என்ன செய்வாங்க? அதை அவர்களுக்கு
தங்களுக்காக என்ன செய்வாங்க, அதை பயன்படுத்துகிறவர்களாய் காணப்படுவாங்க. சரி, அப்ப இதுல ஒவ்வொரு பாத்திரமும் காணப்படுகிறது. ஒவ்வொரு பாத்திரத்துக்கும் அதுக்கான வேலை உண்டு. அதை தவிர வேற வேலை செய்யப்படக்கூடாது. அதே போல தேவனுடைய சபையில, தேவனுடைய சமூகத்துல நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாத்திரம், நமக்குண்டு ஒவ்வொரு வேலை இருக்குது. அந்த காரியத்தை நாம் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இதுல எதுவுமே இங்க இருக்கல, இது என்னன்னா நெருப்பு. இங்க பலிபீடத்துக்கு நெருப்பு கொண்டு வர்றதுக்கும் கொண்டு போறதுக்கும் பயன்படுத்துகிறதான ஒரு பாத்திரம், ஒவ்வொன்றுக்கும் பயன்படுத்துகிறதான பாத்திரம். அது அதனுடைய வேலையை செய்கிறதாய் காணப்படும். 4வது வசனத்துல இருந்து நாம் பார்க்கும்போது எதை குறிக்கிறதுனா, இதுல ஒரு வலைப்பின்னல் இருக்குது, அதை குறிக்கிறது. இப்ப இந்த பலிபீடத்தை பார்க்கலாமா? இதுக்கு அடுத்தது, இப்போ பலிபீடம் முடிஞ்சிடுச்சுன்னா இது முடியல, இதுக்குள்ள இந்த சல்லடை இருக்கும், அது சாம்பல் கீழோடு இருக்கு. இது இருக்குல்ல, இது வலை. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இதை கொடுத்து நம்ம போன வாரமே பார்த்தோம், அதுக்கு முன்னாலேயும் பார்த்தோம். இது எதுக்குன்னா, எங்கெல்லாம் போறோமோ இந்த பலிபீடத்தை நம்ம என்ன செய்யணும், சுமக்கணும். அப்போ இந்த பலிபீடத்துல எனக்கு இந்த பலிபீடத்துல ஏதோ வந்துட்டேன், பலி செலுத்திட்டேன், முடிஞ்சிட்டு இல்லை. இது என் ஜீவியத்துல எங்கெங்கெல்லாம் போறேனோ அங்கெங்கெல்லாம் சுமக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் இதை கொண்டு யோர்தான் நதியை கடக்கும் போதும் அவர்கள் போனாங்க. இது அவர்களை எரிகோக்கும் அங்கேயும் கொண்டு போனாங்க. எல்லா இடத்துலயும் எங்கெங்கெல்லாம் போனாங்களோ எல்லா இடத்துலயும் கொண்டு போனாங்க. அதே போல நான் எங்கெங்கெல்லாம் போறேனோ இந்த பலிபீடத்தை நான் சுமந்து கொண்டு போறேன் அப்படின்னு. இந்த பலிபீடம் என் வீட்டுல இருக்கணும், இந்த பலிபீடம் என் ஜீவியத்துல இருக்கணும், இந்த பலிபீடம் என்னுடைய இருதயத்துல காணப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் இந்த பலிபீடம் காணப்படணும். இந்த வலையமும் இந்த கொம்பும் இல்லை அப்படின்றால் நாம் நியாயர் கிறிஸ்தவர்களாதான், நியாயர் விசுவாசியா தான் காணப்படுவோம். நம்முடைய அன்றாட ஜீவியத்துல இந்த பலிபீடத்துக்கும் நமக்கு என்ன செய்யாது, சம்பந்தம் இருக்காது. இந்த பலிபீடம் எதுக்கு? பலி செலுத்துறதுக்கு, பலி செலுத்துறதுக்கு. அப்போ இதுல அதிகமா பலி செலுத்தினது யாரு? வந்துட்டீங்களா? சரி, அப்படி கேட்டா தெரியாது. நிறைய கல்யாணம் பண்ணது யாரு பைபிள்ல? சாலமோன். நிறைய கல்யாணம் பண்ணது ஞாபகம் இருக்குது. நிறைய பலி செலுத்தினது யாரு? சாலமோன். சாலமோன் எத்தனை பலி செலுத்தினாரு தெரியல. எத்தனை கல்யாணம் பண்ணாரு? எத்தனை பெண்கள்? 1000. அத்தனை பலி செலுத்திருக்காரு. அத்தனை பலியும் செலுத்திட்டு அத்தனை கல்யாணமும் பண்ணியிருக்காரு. அப்போ பலி செலுத்தும் போது அவர் எங்க இருந்தாரு? கூடாரத்துல இருந்தாரு. அப்போ இந்த கூடாரத்துல இந்த பலிபீடம் அவருடைய இருதயத்துல இல்லாததுனால அந்த 1000 பெண்களும் அவனுடைய இருதயத்தை என்ன செஞ்சாங்க, தேவனிடத்துல இருந்து தூரமா கொண்டு போயிட்டாங்க. அப்போ பலிபீடம் எங்க இருக்கணும்? இங்கேயா இருக்கணும்? நமக்குள்ள காணப்படும். நமக்குள்ள காண முடியல. சாலமோனை மாதிரி பலி செலுத்தினது யாருமே இல்லை. அவ்வளவு பலி செலுத்திருக்காரு. பிரயோஜனம் என்ன? இருதயத்துக்குள்ள அந்த பலிபீடம் இல்லையே. அப்போ அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், தேவனுடைய கிரியை எல்லாம் உள்ள இருந்து தான் வெளியில பார்வைக்கு 1000 பலி செலுத்தி என்ன பிரயோஜனம்? அவருடைய முடிவு பரிதாபமா காணப்பட்டது. அதனால இந்த பலிபீடம் எல்லா இடமும் நான் எங்கெங்கெல்லாம் போறேனோ அப்படின்னா இந்த பலிபீடத்தோட சம்பந்தம் இருக்கணும். இந்த பலிபீடத்தை கொண்டு போகணும். எந்த அசுத்தம் நம்மகிட்ட காணப்பட்டா அதை உடனே எடுத்து என்ன செய்யணும்? எரிச்சிடணும். உடனே எடுத்து எரிச்சிடணும். தேவனுடைய சமூகத்துல நிச்சயமாய் எப்பொழுதும் நாம் பலி செலுத்துவர்களாய் காணப்படணும். இன்னொன்னு காரியம் என்ன தெரியுமா? சாலமோன் செலுத்தினதான பலி, அது அந்த மிருகம் செத்துட்டா உயிரோடு இருந்ததா? செத்துட்டலாம். பழைய ஏற்பாட்டுல யாராவது ஜீவ பலி கொடுத்துருக்காங்களா? இல்ல, எல்லாமே செத்து போனதானே. ஆனால் புதிய பாட்டுல ரோமர் 12:1 பவுல் என்ன சொல்றாரு? ஜீவ பலியாக. இப்ப புதிய பாட்டுல நம்ம செலுத்துற பலி ஜீவ பலி. நாம் நம்மையே என்ன செய்கிறோம்? பலியாக செலுத்துகிறோம். அதனாலதான் நான் அந்த ஆட்டை நான் உங்களுக்கு காண்பித்தேன். நாம் நம்மை தான் என்ன செய்யணும்? பலி செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்துல பலி செலுத்தும் போது தேவன் அதாவது ஒரு மிருகம் செத்து அது எரிக்கப்படும் போது அந்த வாசை தேவனுக்கு உகந்த வாசனையாய் காணப்பட்டது. இது பழைய ஏற்பாட்டுல. புதிய ஏற்பாட்டுல நாம் நம்மையே ஜீவ பலியாக பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினியில நம்ம இருக்கும்போது அது தேவனுக்கு சுகந்த வாசமா என்ன செய்து காணப்படுகிறது. சரி, முதல் பலி செலுத்தினது யாரு? தேவன் பலி செலுத்தினார். கரெக்டா சொன்னீங்க. தேவன் என்ன செய்தார்? முதல் பலி செலுத்தினது தேவன். எதற்காக என்றால் ஆதாம் ஏவாள் நிர்வாணமாய் இருந்ததுக்காக பலி செலுத்தப்பட்டது. தேவன் அவர்களை மகிமையால மூடினார். இந்த அவர்கள் அந்த மகிமையை இழந்துட்டாங்க. இப்போ இவர்கள் நிர்வாணத்தை மறைக்க முடியாத ஒரு மிருகம் என்ன செய்து அடிக்கப்பட்டது.
நமக்காக யார் அடிக்கப்பட்டா? அப்ப நாம் யாரை தடுத்துக் கொள்ள வேண்டும்? இயேசுவை தடுத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதாவது இங்க இந்த பலிபீடத்துல வரும்போது இவர் நமக்காக நியாயம் தீர்க்கப்பட்டதான, நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறதான கிறிஸ்துவா இருக்கிறார். இங்க நம்ம போகும்போது மகிமையின் கிறிஸ்துவாய் காணப்படுகிறார். ஏனால் ஷெக்கனாய் மகிமை இங்கதான் இறங்குது. இங்க இறங்கணும்னா இந்த வழியாக தான் என்ன செய்ய வேண்டும்? போக வேண்டும். அதை தடை பண்ணுகிறதற்கு தான் சத்ரு பல காரியங்களை கொண்டு வருவான். நாம் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். சரி, பலிபீடத்துக்கு நாம் அப்புறமாக வரலாம். 9வது வசனத்தை வாசிக்கலாம். சரி, இப்போ நம்ம எதை குறித்து நம்ம பார்க்க போறோம் என்றால் இந்த ஃபென்ஸை குறித்து பார்க்க போறோம். இது அதாவது அந்த வீடியோல காட்ட வேண்டும் என்றால், சரி, இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது உள்ள உள்ளதை பார்த்தோமா, வெளியில உள்ளதை பார்த்தோமா? முதல்ல கர்ட்டனை பார்த்தோம், அதுக்கப்புறம் இத பார்த்தோம். இது வெளியில கிடையாது, என்ன இதுக்கும் வெளியில இருக்கு. சரி, இது ஏன் தேவைப்படுது? இது தேவையா? இந்த ஃபென்ஸ், நம்ம ஃபென்ஸ்ன்னு சொல்லலாம், அப்பதான் நம்மளுக்கு புரியும். வேலின்னு சொல்லலாமா? ஒரு வேலி போல. இது எதுக்கு? அதான் கூடாரம் இருக்குது, 4 துணியில எல்லாமே கூடாரம் போட்டு. இது எதுக்கு? இதனுடைய பிரயோஜனம் என்ன? வெரி குட். அந்த 4 வாசல் வழியாக வருகிறது. வேற எதற்கு? உள்ள இருக்கிற ஆடு வெளியில உள்ள அசுத்தமான மிருகம் உள்ள வந்துடக்கூடாது. உள்ள உள்ளது வெளியில போயிடக்கூடாது, வெளியில உள்ளது உள்ள கூட. இந்த ரெண்டுக்கும் ஒரு செப்பரேஷன் இருக்க வேண்டும், வேறுபாட்டு. அதற்காக அதாவது தாவீது இதை குறித்து சங்கீதத்துல சொல்லும் போது 100ஆம் சங்கீதத்துல 4வது வசனத்துல சொல்றாரு. வாசிங்க. 100ஆம் சங்கீதம் அந்த 4வது வசனம். அவர் பிரகாரம், தாவீது எதுல வாசம் பண்றாரு? பிரகாரம். இந்த பிரகாரத்துல வாசம் பண்ணுகிறதுக்கு அவர் அவ்வளவு துதியோட சொல்றாரு. அதே போல தேவனுடைய பிரசனத்துக்குள்ளாக, தேவனுடைய பிரசனத்துக்குள்ளாக நாம் காணப்படும் போது எப்பொழுதும் நாம் என்ன செய்யணும்? துதித்து கொண்டே இருக்கணும். தாவீது அந்த பிரகாரத்துல இந்த வாசல் வழியாக உள்ள பிரவேசிக்கும் போது அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்னு 84ஆம் சங்கீதம் அதுல 10வது வசனத்துல அவர் சொல்லும் போது, அதாவது ஆகாமிய வீட்டில் வாசம் பண்ணுகிற 1000 நாளையும் பார்க்கிறோம், தேவனுடைய பிரகாரத்தில் வாசம் பண்ணுகிறதான ஒரே நாள். அப்ப இந்த பிரகாரத்துல ஒரு நாள் இருக்கிறது அவ்வளவு பெரிதாக அவர் என்ன செய்தார்? எண்ணினாரு. இந்த பிரகாரத்துக்காக மாத்திரம், இந்த பிரகாரத்துல வாசம் பண்றதுக்கு அவர் அவ்வளவு இருந்தாரு. ஆனா இப்ப நம்மளுக்கு அப்படி கிடையாது. நமக்கு மகா பரிசுத்த ஸ்தலம் வரை நமக்கு அனுமதி இருக்குது. இப்போ எதற்காக என்றால், இப்போ வெளியில இருக்கிறதான எல்லாரும் உள்ள வர முடியுமா? இப்ப இங்க பாத்தீங்கன்னா இங்க எல்லாமே கூடாரம் தான் போட்டிருக்காங்க. அப்ப இந்த கூடாரம் போட்டிருக்க இந்த கூடாரத்தையும் தாண்டி யாராவது இங்க வர முடியுமா அப்படின்னா ஒரு கேள்விக்குறிதான். அப்ப இதெல்லாம் தேவையா அப்படின்னு பார்க்கும்போது இல்ல. இதுக்குள்ள வர வேண்டும் என்றால் ஒருவன் விருத்த சேதம் பண்ணப்பட்டிருக்க வேண்டும். அவனாலதான் என்ன செய்ய முடியும்? இந்த பிரகாரத்துக்குள்ளே வர முடியும் அப்படின்ட்டு. அப்ப இதுக்கும் அதுக்கும் ஒரு செப்பரேஷன், ஒரு வேறுபடுதல சொல்லப்படுகிறது. இன்னொன்னு என்னன்னா, முதல் காரியம் எதற்காக என்றால், அதாவது சட்டத்துக்கு புறம்பாக யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது, இதுக்குள்ளாக வந்துடக்கூடாது. அதற்காக இது பண்ணப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் பாதுகாப்புக்காக, கிருபா சொன்னது போல வெளியில இருக்கிறதான மிருகம் உள்ள வந்துடக்கூடாது, உள்ள இருக்கிறதான மிருகம் வெளில பெறக்கூடாது அப்படின்னு சொல்லி அது ஒரு பாதுகாப்புக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இவர்கள் இருக்கிறது வனாந்திரத்துல இருக்காங்க, அங்க எந்த எதுனாலும் வரலாம். அதுக்காக 3வது, இந்த உலகத்திலிருந்து ஒரு வேறுபாடுதல் காணப்படுகிறது. அதாவது இது உலகம், இதுக்குள்ள பிரகாரம் அப்படின்ட்டு. பிரகாரத்துக்குள்ளேயும் உலகத்திலையும் வித்தியாசம் இருக்கு. அதை தான் தாவீது சொல்றாரு. இதுல 1000 நாள் நான் இருந்துடலாம், நான் எப்படியா மனம் போல ஜீவிச்சிடலாம், அது கிடையாது. இந்த பிரகாரத்துக்குள்ள ஒரு நாள் நான் இந்த பிரகாரத்துக்குள்ள இருக்கிற மாதிரி லாயக்கா அதுக்கு தகுதியா நான் வாழ்ந்துட்டா அதுதான் பெருசு அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவரு விரும்பினது இதுதான். இப்படி வேறுபடிக்கப்பட்டதான ஒரு உலகத்தை விட்டு வேறுபிடிக்கப்பட்டதான ஒரு ஜீவியம் காணப்படுகிறது. அதுக்கப்புறம் கடைசியில என்ன என்றால், இதுக்குள்ள வர வேண்டும் என்றால் வாசலாகிய இதுக்குள்ளதான் வரணுமே தவிர வேற வழியா வந்துடக்கூடாது. நான் இங்க இருந்து வரேன், நான் இங்க இருந்து வரேன், அங்க இருந்து வரேன், அதெல்லாம் அலவுடே கிடையாது. இதுக்குள்ள வரணும்னா நீ இந்த வாசல் வழியாக தான் வரணும் அப்படின்ட்டு. அதற்காக அது என்ன வாசல் என்றால்,
சுவிசேஷம், 4 சுவிசேஷம் சொல்லப்பட்டிருக்கிறதா, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். அந்த 4 சுவிசேஷமும் 4 கிறிஸ்துவனுடைய 4 தன்மையை குறிக்குது. அதை சுவிசேஷம்னு சொல்லும்போது பவுல் காலத்துல நிறைய பேரு அப்பமே சுவிசேஷத்துல நிறைய குழப்பம் வந்துட்டு, அதனாலதான் பவுல் சொல்லும்போது சொல்றாரு, நாங்களோ சிலுவையில் அறையப்பட்டதான கிறிஸ்துவே தவிர வேற எதுவும் நீங்கள் அறிய நான் விரும்பல அப்படின்னு சொல்றாரு. அதாவது நாங்க யாரை பிரசங்கிப்போம் என்றால் சிலுவையில் அறையப்பட்டதான கிறிஸ்துவே பிரசங்கிப்போம். உலகத்துக்கு அது பைத்தியமா இருக்கும், ஆனா ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கும் அதுதான் தேவ பலனாய் காணப்படுகிறோம். அப்போ பலன் எதுல வருது? ஆசீர்வதிக்கிற கிறிஸ்துவில வருதா இல்ல சிலுவையில் அறையப்பட்டதான கிறிஸ்து? அப்போ நம்முடைய லோக்கம் என்னவா இருக்கணும்? ஏனென்றால் நிறைய பேர் அதுக்கு பின்னால வர்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. இப்போ ஒரு தெருமுனையில இருந்து கத்துங்க, இங்க வந்தா ஆசீர்வாதம் இருக்கும், இங்க வந்தா சுகம் கிடைக்கும், இங்க வந்தா நீங்க அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொல்லும்போது யார் வேண்டாம்பா? எல்லாரும் வேணும். அதே இது ஒருவன் தன்னைத்தானே வெறுத்து சிலுவை சுமந்து வாங்க, இந்த இயேசு யாருக்கு வேணும்? சிலுவை சுமந்து வரணும், அவர் எங்க சாகுறாரோ அங்க சாகணும். எத்தனை பேர் கை தூக்குவாங்க? அதுக்கு கை தூக்குறது தான். யாரு ஐயோ என்கிட்ட இருக்குதான், பாவத்துல இருந்து எனக்கு விடுதலை கிடைக்கலையே, இந்த விடுதலை வெறும் இங்க மட்டும் தானே கிடைக்குது, அப்ப இதுக்காக நான் எந்த கிரயத்தையும் செலுத்த தயார் அப்படின்னு அந்த சுவிசேஷத்தின் மகத்துவத்தை, அதனுடைய மேன்மையை உணர்ந்து வருகிற இந்த வாசல் தான். இந்த வாசலுக்குள்ளாக தான் வரணும் அப்படிங்கிறதுக்காக இது சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய சைஸை நான் சொல்லிடுறேன். அதனுடைய பிரகாரத்தினுடைய அளவு என்ன என்றால் 150 அடி, அதாவது 50 மீட்டர். இப்ப நம்ம புரியுற மாதிரி சொல்ல வேண்டும் என்றால் 50 மீட்டர், அதுக்கப்புறம் 75 மீட்டர். அதுக்கப்புறம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். இப்போ தூணை குறிக்குது. இந்த தூணை இங்க நீங்க பாக்குறீங்களா? இதுக்கு கீழே என்ன இருக்குது? வெங்கலம் இருக்குது. இது மேல வெள்ளியில கொக்கி காணப்படுகிறது. இது புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 92ஆம் சங்கீதம் அதுல 13வது வசனம், தேவனுடைய பிரகாரங்களில் நாட்டப்பட்டவர்கள் அப்படின்னு இருக்கும். அப்போ இதுதான் பிரகாரம், இதுல நாம் என்ன செய்ய வேண்டும்? நாட்டப்பட வேண்டும், இதுல நாம் தூணாய் காணப்பட வேண்டும். நீதிமொழிகள் 9:1 அதான் சொல்லுது, ஞானமானது தன்னுடைய வீட்டை கட்டி தன்னுடைய 7 தூண்களையும் சித்திரம் தீர்க்குது. அப்படி என்றால் ஞானமாகிய நாம் தேவனுடைய வாசஸ்தலத்தை கட்ட வேண்டும் என்றால், நமக்குள்ள தேவன் வாசம் பண்ண வேண்டும் என்றால் நாம் தூணாக காணப்பட வேண்டும். 2 தீமோத்தேயு 3:15 வசனத்துல சத்தியத்துக்கு தூண் அப்படின்னு அதுல சொல்லப்பட்டிருக்கு. சத்தியத்துக்கு தூணாய் காணப்பட வேண்டும். வெளிப்படுத்தல சொல்லப்படுது, ஜெயம் கொடுக்கிறவன் எவனோ அவனே என் தேவனுடைய வீட்டுல தூணாக நிறுத்துவேன் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. அப்போ தூணாக நிறுத்தப்பட வேண்டும். தூணாக நிறுத்தப்பட வேண்டும் என்றால் இந்த தூண் சித்தியும் மரத்தினால செய்யப்படுகிறது. இது மனுஷனை குறிக்கிறது. இந்த மனுஷன், இதுக்கு கீழே இருக்கிறதான வெங்கலம் என்னவென்றால் நியாயந்தீர்ப்புக்கப்பட்டதான கிறிஸ்துவை குறிக்கிறது. அப்ப கிறிஸ்து மேல நாம் ஆதாரமாய் காணப்பட வேண்டும். இந்த வெங்கலம் இல்லை என்றால் என்ன காணப்படும் என்றால் இந்த மரம் மண்ணோட கலந்துரும். மண்ணோட கலக்கும் போது இந்த மண்ணுல இருக்கிற ஈரத்தன்மைய, மண்ணுல கட்டைய வச்சா என்ன ஆகும்? கெட்டு போயிடும். அது நிலைச்சு நிற்குமா? நிற்காது. அதனால நாம் இந்த உலகத்துல இருந்தாலும் இந்த உலகத்துல உள்ளதான காரியம் நமக்குள்ள வரக்கூடாது. அது நாம் கிறிஸ்துவின் மீது ஆதாரமாக இருக்கும் போதுதான் நம்மள இந்த உலகத்துல இருக்கிறதான காரியம் நமக்குள்ள வராது. தவிர நாம் நம் மீதோ எனக்கு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கு, தன்னம்பிக்கை இருக்கு, சுய கட்டுப்பாடு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. கிறிஸ்து மேல நம்ம ஆதாரமா இருக்கும்போது இந்த உலகத்தின் காரியம் நம் மீது வராதபடி என்ன செய்வார்? நம்மை காத்து கொள்வார். அதுக்கப்புறம் மேல வெள்ளியை குறிக்கிறது, வெள்ளி கொக்கி. இந்த வெள்ளி கிறிஸ்துவனுடைய மீட்பை குறிக்கிறதாய் காணப்படுகிறது. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 10ஆம் அதிகாரம், அதுல 9வது வசனம். இப்போ நானே வாசல் என்றால் இங்கே தேவன் வாசலை குறிக்கிறார். இப்ப இங்க இருக்கலாம். இது 4 துணியில செய்யப்பட்டது. அது இன்னொரு வீடியோ இருந்தது, அதுல 4 கலர். இப்ப இதுல பாத்தீங்கன்னா எத்தனை கலர் தெரியுது? 4 கலர் தெரியுதுல. அதாவது முதல்ல இளநீலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, ஸ்கை ப்ளூ சொல்லப்பட்டிருக்கிறது. அது பரலோகத்தை குறிக்கிறதாய் காணப்படுகிறது. பரலோகத்தை குறிக்கிறதாய் காணப்படுகிறது. பரலோகத்திலிருந்து வந்ததான தேவனை குறிக்கிறதாய் காணப்படுகிறது. அதுக்கப்புறம் 2வது ரத்தாம்பரம். ரத்தாம்பரம் ராஜரீகம், தேவன் ராஜாவாக காணப்பட்டார். பிலாத்துக்கு முன்பாக நிற்கும் போது அவர்கள் ரத்தாம்பர உடைய அணிந்து அவருக்கு முன்பாக, பிலாத்துக்கு முன்பாக நிறுத்தப்பட்டார்கள். அடுத்தது என்னது என்றால்
சிவப்பு எதை கொடுத்தால் இயேசு நமக்காக சின்னதான ரத்தத்தை குறிக்குது, நம்மை மீட்கிறவர் என்கிறதான இதை குறிக்கிறது. அதுக்கப்புறம் லினன் அப்படின்ட்டு, அது என்ன நூல், இல்ல இல்ல எத்தனாவது வசனம், 16வது வசனமா, மெல்லிய பஞ்சு நூல், மெல்லிய பஞ்சு நூல், அத லினன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அது வெண்மையாக காணப்படும். அது தேவனை, இயேசுவை நீதிமான் என்று அது சாட்சி கொடுக்கிறதா காணப்படுகிறது. அப்போ இந்த வாசல் வழியாக தான் என்ன செய்ய வேண்டும், பிரவேசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். வெளியிலிருந்து வருகிறவர்களுக்கு அந்த ரட்சிப்பு, அந்த மீட்பு என்ன செய்யாது, கிடைக்காது. இந்த இரத்தத்தினுடைய வல்லமை இருக்கிறாது. இயேசுனுடைய ராஜரீகத்துக்கு உட்பட்டவர்களாய், அவர்கள் ஆளுகைக்கு உட்பட்டவர்களாக அவர்கள் ஜீவிக்க மாட்டார்கள். இயேசுனுடைய நீதி அவர்களுக்கு கிடைக்காது. அதுக்கப்புறம் பரலோக சம்பந்தம் ஆனவர்களாய் காணப்பட மாட்டார்கள். இயேசுண்டு பேர் சொல்லுவாங்க, ஆனா இந்த பூமிக்குரியவர்களா என்ன செய்வாங்க, வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்தபடியாக காணப்படக்கூடாது. இந்த வாசல் வழியாக பிரவேசிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இன்னும் பல காரியங்கள் இருக்கு. நம்ம இதே காரியத்தை இன்னும் வரும்போது நம்ம ஆழமாக பார்க்கலாம். அடுத்தது 20வது வசனமும் 21வது வசனமும் வாசி. 20, 21. சாட்சி சந்நிதிக்கு முன்னிருக்கும் திரைச்சீலைக்கு வெளிப்புறமாக ஆரோனும் அவன் குமாரரும் சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் மற்றும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் அந்த விளக்கை எரிய கடவர்கள். இது இஸ்ரவேல் புத்திரருக்கு தலைமுறை தலைமுறையாக நித்திய கட்டளையா இருக்கிறது. சரி, இந்த அதிகாரத்துல கடைசியாக முடிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, இந்த பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கிறதான குத்து விளக்கை காண்பிக்கிற, குத்து விளக்குக்கான தேவையான எண்ணெய் அது எங்க இருக்குன்னா, இந்த குத்து விளக்கு இருக்குல்ல, இந்த குத்து விளக்குக்கு தேவையான எண்ணெய் இது பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கிறது. இதற்கான எண்ணெய் குறிக்கிறதாய் காணப்படுகிறது. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4. அதாவது இங்க பவுல் தன்னையே, அதாவது இந்த எண்ணெய் எப்படி எடுக்கணும்னு அதுல சொல்லப்பட்டிருக்கிறதுனால், இடித்து பிளந்து தெளிவான ஒளிவெண்ணெய் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ எண்ணெய், அதாவது ஒரு விதையில எண்ணெய் இருக்குன்னா அதை எப்படி எடுக்க முடியும், அதை நல்லா இடிச்சு அதை பிழிஞ்சாதான் அதுல இருந்து என்ன செய்ய முடியும், எண்ணெய் எடுக்க முடியும். அதே போலதான் பவுலும் தன்னுடைய ஜீவியத்துல தன்னையே என்ன செய்து, எப்பக்கத்திலும் அப்படின்னா எல்லா இடத்துல இருந்தும் இடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு பிழியப்பட்டு தான் காணப்பட்டார். அப்போ நம்முடைய ஜீவியத்துல நாம் எல்லா கஷ்டத்தையும் பட்டு தேவனுக்கு சுகந்தமாக காணப்படணும். சரி, இந்த எண்ணெயுடைய சில தன்மையை சொல்லிட்டு நாம் ஜெபிக்கலாம். ஒரு எண்ணெய் இல்லாத பட்சத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ 2 மெட்டல் இருக்குன்னு நினைச்சிடுங்க. 2 மெட்டலும் அப்படியே உராயும் போது சத்தம் வருமா? சத்தம் வரும். ரஃபா இருக்குமா? ஆனா அதே இது எண்ணெய் போட்டுட்டா என்ன ஆயிரும், அப்படியே இதாயிரும். அதாவது சில நேரத்துல நமக்கு இன்னொருத்தவங்க கூட ஒத்தே போகாது, நம்மளால முடியவே முடியாது. அந்த நேரம் பரிசுத்தாவியானவருடைய எண்ணெய் இருந்தா எந்த இடத்துலயுமே நம்ம இடிக்கப்படாம எல்லாரோட எப்படி ஐக்கியமா இருக்கணும், எல்லாரோட எப்படி சாந்தமா தாழ்மையா போகணும் அப்படிங்கிறத எல்லா இடத்துலயும் நமக்கு பாதகமா இருக்கக்கூடிய காரியங்கள்ல எல்லாமே நமக்கு சாதகமாக மாற்றக்கூடியதான் இந்த எண்ணெயோடைய தன்மையாக காணப்படுகிறது. இன்னொன்னு என்னன்னா, இந்த எண்ணெய் இருக்கிற இடத்துல வாசனை இருக்கும். வாசனை வைத்தே கண்டுபிடிச்சிடலாம்ல இது என்னன்னு. எண்ணெய் இருக்கிற இடத்துல வாசனை இருக்கும், அந்த எண்ணெய் இல்லாத இடத்துல நாற்றம் இருக்கும். அப்ப இந்த ஜீவியத்துல நாம் தேவனுக்கு சுகந்த வாசனையாய் காணப்பட வேண்டும் என்றால் பரிசுத்தாவியானோட எண்ணெய் நம்மள காணப்பட வேண்டும். இன்னொன்னு, நமக்கு வருகிறதான காயங்கள்ல போடுகிறதற்கு, அதாவது காயங்கள்ல போடுகிறதுக்கு, அதை ஹீல் பண்றதுக்கு, அதை குணமாக்குறதுக்கு இந்த எண்ணெய் பயன்படும். இன்னொன்னு என்னென்றால், மெயினாக இந்த விளக்கு எப்பவுமே எரிந்து கொண்டே காணப்பட வேண்டும் என்றால், அக்கினி எப்பொழுதுமே காணப்பட வேண்டும் என்றால் என்ன வேண்டும், எண்ணெய் வேண்டும். எண்ணெய் இல்லாததுனாலதான் மணவாளன் வருகிறதான வேலையில அங்க புத்தி இல்லாத ஸ்திரீகள் என்ன பண்ணாங்க, கைவிடப்பட்டு போனார்கள். அதான் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் நடக்கணும். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்க வேண்டும் என்றால் அணு தினமும், இது எப்போ அப்படி என்றால் இது எந்நேரமும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். இது நித்திய கட்டளை அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது
சாயங்காலம் தொடங்கி விடிய காலம் மட்டும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் அந்த விளக்கு எரிய வேண்டும். இது ஏன் அப்படி என்றால், இந்த கூடாரத்துக்கு பரிசுத்த ஸ்தலத்துக்கு எங்கேயாவது ஜன்னல் இருக்கா? ஜன்னல் என்னன்னா வெளிச்சம் எங்க இருந்து வரும்? வெளிச்சம் கிடையாது. இந்த விளக்கு தான் அவர் அதுக்கு வச்சோம். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு வெளிச்சமே கிடையாது. அங்க தேவன் தான் எனது நித்திய வெளிச்சமா இருக்கிறார். இந்த இடத்துல வெளிச்சம் வேண்டும் என்றால் இந்த விளக்கு என்ன செய்ய வேண்டும்? எரிந்து கொண்டே காணப்பட வேண்டும். இந்த விளக்கு எரிந்து கொண்டே காணப்பட வேண்டும் என்றால் அந்த எண்ணெய் எப்படி தயாரிக்கணும் என்பதை குறித்து கூட தேவன் சொல்லியிருக்கிறார். அந்த எண்ணெய் காணப்பட வேண்டும். எண்ணெய் இருக்கும் போதுதான் அங்க என்ன இருக்கும்? அங்க நெருப்பு காணப்படும், தீ காணப்படும். அதாவது சுருக்கமா ஒரு காரியத்தை சொல்றேன். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல பார்க்கும்போது, மோசேக்கு தேவன் தரிசனமாகும் போது எங்க தரிசனமானார்? முட்செடி நடுவுல என்ன செய்தார்? தரிசனமானார். அந்த முட்செடிக்கு விசேஷம் என்னவென்றால், அது எரிஞ்சிட்டு இருந்தும் அது என்ன ஆகல? கருகல, அது சாம்பல் ஆகல. ஏன் அப்படி என்றால் அதுல அக்கினி காணப்படுகிறது. அதே போலதான் இன்னைக்கு நம்ம பார்த்தோம், பலிபீடத்திலையும் பார்த்தோம். பலிபீடம் மரத்துல செய்யப்பட்டதுதான், அதுல எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. ஆனா அது சாம்பல் ஆகுமா? ஆகாது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இவங்க பண்ண சித்தி மரம் இருக்கலாம், இது வனாந்திரத்துல காணப்படும். வனாந்திரத்துல அது கொஞ்சமான தண்ணி தான் கிடைக்கும். அந்த கொஞ்சமான தண்ணியில வாழக்கூடியது. அப்படி என்றால் அந்த மரத்துல சீக்கிரமா தண்ணியே படாது. தண்ணி படாததுனால அது சீக்கிரமா கெட்டு போகாது. தண்ணி படுகிறது கெட்டு போயிடும். அப்ப இந்த மரத்துக்குள்ள இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருக்குல்ல, இந்த கொஞ்சம் கொஞ்சம் தண்ணீர் கூட இது அந்த வெங்கலத்தால மூடப்பட்டு இங்க அக்கினி பலி செலுத்தும் போது அக்கினி எரிய எரிய அதுக்குள்ள இருக்கிறதான அந்த கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி கூட போயிரும். அது முழுவதுமாக கெட்டே போகாதபடிக்கு காணப்படும். அந்த அளவுக்கு அக்கினி மிக மிக முக்கியமா இருக்கும். அதனாலதான் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, அனனியா, அஸ்ரியால், மிகாவேல் இவர்களை எத்தனை மடங்கு அக்கினியில போட்டாங்க? 7 மடங்கு அக்கினியில போட்டும் அவங்களுக்கு ஏதாவது ஆச்சா? ஆகல. ஏனென்றால் அவர்கள் கிறிஸ்து என்கிறதான அந்த வெங்கலத்தால முழுவதுமாக மூடப்பட்டிருக்கார்கள். அங்க எவ்வளவு அக்கினி இருந்தாலும் அவங்களை ஒண்ணும் செய்யாது. எப்படி இந்த பலிபீடத்துல இருக்கிறதான அக்கினி அவங்களுக்குள்ள காணப்படாதோ அதே போல, ஏனென்றால் அவர்களுடைய இருதயத்துக்குள்ள இந்த அக்கினி எரிந்து கொண்டே இருக்கு. அப்ப இந்த பலிபீடம் நம்முடைய இருதயத்துல காணப்பட்டால் இந்த பலிபீடத்துல அக்கினி எப்பொழுதும் என்ன செய்யணும்? எரிந்து கொண்டே காணப்படும். முழங்கால் படி ஜெபிக்கலாம். Hallelujah, 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 hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord. கிருபையே துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். எங்கள் பலிபீடமே துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். எங்கள் ரட்சணிய கொம்பே துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எங்களுடைய ரத்தம் அல்லேலூயா அந்த கொம்புல தெளிக்கப்படட்டும் ஐயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களையே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களே காணப்படுகிறதான கொஞ்சம் கொஞ்சம் தண்ணீர் கூட, இந்த உலகத்தின் காரியங்கள் கூட அல்லேலூயா, அல்லேலூயா அந்த அக்கினியிலே அப்படியே கடந்து போக முடியாது. அல்லேலூயா. உம்முடைய அக்கினி எங்களுடைய இருதயத்துல இறங்கட்டும் ஐயா. அல்லேலூயா, அல்லேலூயா. உம்முடைய அக்கினி இறங்கத்தக்கதா. அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்தாவியின் எண்ணெய் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் ஒரு பாத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. இந்த பாத்திரம் உங்கள் எண்ணெயால் நிரப்பப்படட்டும் ஐயா. அல்லேலூயா, அல்லேலூயா. என் சத்துருக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழியுதுன்னு சொன்னது போல ஆண்டவரே நிரம்பி வழிகிறதான பாத்திரமாய் காணப்படட்டும் ஐயா. இதோ நீர் உம்முடைய வருகை சமீபமாய் இருக்கிறதான இந்த நாட்களிலே நாங்கள் எண்ணெயற்றவர்களாய் காணப்படாதபடிக்கு உம்முடைய வருகைக்கு எப்பொழுதுமே ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்பட முடியாய். அல்லேலூயா, அல்லேலூயா. அக்கினியினால் நீ நிரப்ப முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. பலிபீடத்தை விட்டு விடாதபடி பலிபீடத்தின் கொம்பை முழுவதுமாக பிடித்து கொண்டு இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இதோ இந்த பூமியில அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் சொன்னதான தேவன் தாமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த அக்கினி எங்களை காணப்படட்டும் ஐயா. அல்லேலூயா. ஆண்டவரே உமக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கலங்குற விளக்காய் நாங்கள் திகழ முடியாய், மலை மேல் உள்ள பட்டணமாய் நாங்கள் காணப்பட முடியாய், இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் நாங்கள்
காணப்படும்படியாய் அல்லேலூயா, உமக்கு சாட்சியாய் நாங்கள் காணப்படும்படியாய் அல்லேலூயா அல்லேலூயா, உம்முடைய அக்கினியை கட்டளையிடுவீராக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. praise the lord, 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 praise the lord. இந்த உலகத்துல வாழ்ந்தும் இந்த உலகத்தோடு நாங்கள் கலந்து விடாதபடிக்கு அல்லேலூயா, வெங்கலமாகிய உம்மீது ஆண்டவரே, அஸ்திபாரமாகிய உம்மீது நாங்கள் ஸ்திரமாய் காணப்பட முடியாய் கர்த்தர் கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எந்த நோக்கத்துக்காக எங்களை தெரிந்து கொண்டீரோ, எந்த நோக்கத்துக்காக அழைத்தீரோ அதை நிறைவேற்றும்படியாய் praise the lord, praise the lord. அல்லேலூயா 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 அல்லேலூயா. சாலோமோனை போல ஆண்டவரே ஒரு செத்த பலியை கொடுக்கிறவர்களாய் அல்ல, அல்லேலூயா, ஜீவ பலியா எங்களே ஒப்பு கொடுக்கத்தக்கதாய் praise the lord, praise the lord, praise the lord. அல்லேலூயா 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 அல்லேலூயா. praise the lord, praise the lord, praise the lord, praise the lord. இந்த பலிபீடத்தை எப்போது நாங்கள் சுமக்கத்தக்கதாய் அல்லேலூயா, நாங்கள் போற இடமெல்லாம் இந்த பலிபீடத்தோட காணப்பட முடியாய், நாங்கள் போற இடமெல்லாம் அக்கினியோட காணப்பட முடியாய். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நேபுகாத் நேச்சார் பாபில் இஸ்ரவேல் ஜனங்களை கொள்ளையிட்டான். அல்லேலூயா, தேவாலயத்தை இடித்து போட்டான், தேவாலயத்தை நுறுக்கி போட்டான், அங்க இருக்கிறதான ஒவ்வொரு வெங்கல பித்தாளை தங்கம் எல்லாவற்றையும் சூறாடி விட்டான். ஆனால் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ அவனுடைய இருதயத்தில் இருந்ததான பலிபீடத்தில் இருந்த அக்னி அவனால ஒன்னும் போட செய்ய முடியல. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அப்பேற்பட்டதான அக்னி எங்களை காணப்படட்டும் ஐயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. praise the lord, praise the lord. நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளையிலுமே நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. இந்த வேளையில உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரமுடைய வசனத்தின் மகத்துவத்தை உணர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபையாய் கொடுத்ததான ஆண்டவரே வெளிப்பாட்டுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இதோ மனுஷர்கள் மத்தியிலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்குதுன்னு சொன்ன தேவன், நீர் எங்கள் இருதயத்துல வாசம் செய்ய சுத்தமாய் இருக்கிறதை நாங்கள் உணரும் போது ஆண்டவரே, அதற்கு காணிக்கையாக நாங்கள் எங்களையே கொடுக்கத்தக்கதாக, எங்களையே ஜீவ பலியாக அர்ப்பணிக்கத்தக்கதாக கர்த்தர் தாமே அந்த ஏவுதலை ஒவ்வொருடைய இருதயத்திலும் கட்டளையிட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாங்கள் மண்ணானவர்கள் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் மகிமையற்றவர்கள், நாங்கள் நிர்வாணிகள் ஆண்டவரே. ஆனபோதிலும் ஆண்டவரே கிறிஸ்துவாகிய உம்மை நாங்கள் ஆண்டவரை தரித்து கொள்ளும்படியாக, வெங்கலமாகிய உம்மை நாங்கள் தரித்து கொள்ளும்படியாக ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் கிருபை செய்வீராக, பலப்படுத்துவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பலிபீடத்தின் கும்பில்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம், நாங்கள் கட்டப்பட்டவர்களாய் காணப்படத்தக்கதாக என் தேவனோடு சேருகிறதற்கு அல்லேலூயா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அதை இழந்து போவான், தன் ஜீவனை இழக்கிறவனோ என் நிமித்தம் அதை பெற்றுக்கொள்வான்னு சொன்னது போல ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய ஜீவனை துச்சமாக எண்ணி ஆண்டவரே எங்களையே நாங்கள் பலியாக அர்ப்பணித்து உம்மை பெற்றுக்கொள்ளும்படியா நாங்கள் எங்களையே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவருக்கும் அப்படியாப்பட்டதான இருதயத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் இன்னும் மண்டை கிட்டி சேர கர்த்தர் கிருபை செய்யுங்க, வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. ஒவ்வொருவருக்கும் அப்படியாவட்டதான கிருபை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். ரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.